श्रीमत्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं शरणं प्रपद्ये. அப்பன் திருவடிகளே சரணம். ஆரம்பிச்சலாமா? ஓம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரணம் மந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியோமோகதஸ்ராணி தினாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதாபிதா யோதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மனந்த்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கரகிலம் பிரணமாமி மூர்த்தா. பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி பாகான் பக்தாங்கரேணும் பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மித்யம். குருமுகமனதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதானு காமக ஸ்வசரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் துஜுகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே. மின்னார் தடமதில் சூழ் வெளிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னால் கிளியெழுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நிற்சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போல் புக்கு முழங்கும பாஞ்சசன்யமும் பல்லாண்டே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன்றுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணனவோம் நமயிதி. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். மாரநேரி நம்பிகள், பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டூர் நம்பிகள் இவர்கள் 3 பேருடைய வைபவங்களில் ஒரு சில காட்சிகளை மாத்திரம் பார்த்து விட்டு, ஏன்னா பின்னால் அடுத்த வாரத்திலேருந்து ராமானுஜருடைய வைபவம் தொடர இருக்கிறது. அவர் இது தொடரும் போது இவங்க எல்லாருமே வருவாங்க. திருக்கட்சி நம்பிகள்லேருந்து எல்லாம் காட்சிகள் வரும். இருந்தாலும் சில காட்சிகளை இப்போ நம்ம அறிமுகத்துக்காக இந்த 3 ஆச்சாரியார்களை பார்த்து விட்டு அடுத்த வாரத்திலேருந்து ராமானுஜர் வந்து விஸ்தாரமாக வரும் தொடர்ந்து. அதில் அவர்களோட இவருக்கு சம்பந்தப்பட்ட காட்சிகள் என்னென்ன வருதுன்னு பார்த்து ரசிப்போம் என்று கூறி, முதல்ல மாரநேரி நம்பிகள். மாரநேரி நம்பிகள் 4வது வர்ணத்தை சேர்ந்தவர். விவசாய குடும்பம். 4வது வர்ணம்னு நம்ம வைஷ்ணவத்தில் சொல்லும்போது 4 வர்ணம் தான் சொல்லுவோம். என்ன வர்ணம்? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். நம்ம ஜாதி பாகுபாடே கிடையாது. தொழிலை வைத்து சொன்னார்கள். ஆள்பவன், ஆட்சி பண்ணுறவன் சத்திரியன். பிரம்மத்தை உணர்ந்து கடவுளுடைய பணிகளிலும் வேத பாராயணங்களும் செய்து கொண்டு இறைவனுடைய திருப்பணியை செய்கிறவன் பிராமணன். 3வது வைசியன், தொழிலை வியாபாரத்தையும் தொழிலையும் கொண்டவன் வைசியன். 4வது சூத்திரன். இதுதான். இப்போ தான் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், மிதிக்கப்பட்டோர், நசுக்கப்பட்டோர்னு பல வகையான ஜாதிகளை சொல்லி இப்போ குழப்பிட்டாங்க. முன்னால் 4 வர்ணம் தான் நம்ம சாஸ்திரத்தில். இந்த 4வது வர்ணத்தில் உள்ள இவர் வந்து விவசாயத்தை தொழிலை கொண்ட, இப்போ தாழ்த்தப்பட்ட வகுப்புன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த இதை சேர்ந்தவர். ஆளவந்தார் சுவாமிகள் ஒரு நாள் வயல்வெளியில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது விவசாய தொழில் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாரநேரி நம்பிகளை பார்க்கிறார். மாரநேரி நம்பிகள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவருடைய உணவு சாப்பிட வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவருக்கு உணவு வரலை. உடனே என்ன பண்ணிக்கிறாருன்னா, அங்கே இருக்கிற மண்ணை கரைச்சி அதே உணவாக சாப்பிடுகிறார். ஆளவந்தாருக்கு ஒரே ஆச்சரியம்.
மாரநேரி நம்பியை அழைக்கிறார். மாரநேரி நம்பியை அழைத்து, என்னப்பா இப்படி மண்ணை போய் சாப்பிட்றியே அப்படின்னாராம். உடனே அதுக்கு, இந்த உடம்பே ஒரு மண்ணு தானே சாமி அப்படின்னா. இது பெரிய தத்துவார்த்தமான விஷயம். காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மாயவனார் கொயவன் செய்த மண் பாண்டம் ஓடடான்னு பாட்டு, சித்தர் பாட்டு. அப்போ மண்ணுக்கு போகக்கூடியதுக்கே மண்ணையே உணவாக இட்டேன்னு சொன்னார். உடனே இந்த தத்துவத்தை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு, ஒரு உயர்ந்த தத்துவத்தை சாதாரணமான நீ உன்னுடைய வாயிலேருந்து வருதே அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டி, உனக்கு நல்ல ஞானம் இருக்கப்பானார். உடனே கேட்டார் மாரநேரி நம்பி, ஐயா என்ன உங்கள் சிஷ்யனை ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டார். உனக்கு இல்லாத இடம் என்ன, நீ இன்று முதல் என்னுடைய சிஷ்யன்தான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த விவசாய வேலையை விட்டுட்டு ஆளவந்தார் பின்னால் போனார். ஆளவந்தார் பின்னால் போன உடனே மடத்தில் மற்ற சீடர்கள் இவரை அங்கீகரிக்கல. அப்புறம் சொல்கிறேன் விளக்கம். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, மடத்துக்கு உண்டான கைங்கரிகளை செய்து கொண்டு மடத்திலே வெளியில் உட்கார்ந்து கொண்டு ஆளவந்தாருடைய உபதேசங்களை கேட்பார். தங்குவதற்கு ஸ்ரீரங்கம் கோயில் பிரகாரத்தில் தங்கிட்டு இருந்தாராம். ஒரு தடவை ஆளவந்தாருக்கு ராஜப்பிளவைன்னு ஒரு நோய் வந்துடுச்சு, ஒரு கட்டி மாதிரி. பரீட்சை பண்ணணுங்கிறக்காக உபன்யாசம் பண்ணுற இடத்துல கேட்டார், எனக்கு ராஜப்பிளவை வந்திருக்கு, வழி பொறுக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தார். அப்போ என்னுடைய வியாதியை யாராவது வாங்கி கொள்ள தயாரான்னு கேட்டார். மாரநேரி நம்பிகள் சொன்னார், சுவாமி இதை ஆச்சாரியனுடைய பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் வழி அவஸ்தையில் அவஸ்தைப்படுறதுனால் தாங்க முடியவில்லை, ஆகவே உங்களுடைய ஆச்சாரியன் கொடுக்கக்கூடிய பிரசாதமாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்டார்னு. அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவர் மாரநேரி நம்பிகள். பின்னால் அந்த மாரநேரி நம்பிகளுடைய கதையை கொஞ்சம் பிரிவாக பின்னால் பார்ப்போம் எப்படி இருந்தார்னு. ஒரு அறிமுகத்துக்காக சொன்னேன். அடுத்தது பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர். இவர் தான் ஆளவந்தாருடைய பிரதம சிஷ்யர். இவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்னா, ஸ்ரீரங்கத்திலே பிறந்து அங்கேயே வளர்ந்தவர், ஆத்ம குணானுபவம் உள்ளவர். ஆத்ம குணானுபவம்னா என்னன்னா, நாம் ஒரு மனிதனை பார்த்தோன்னா 3 வகையில் அவர்களை எடை போடுவோம். ஒன்று, அவருடைய உருவத்தை வச்சு எடை போடுவோம். ஆக பார்க்குறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி இருக்கார், நல்லவர் அப்படின்னு ஒரு உருவத்தை வச்சு. அடுத்தது, அவர் பேசுகிறத வச்சு அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். ஆக நல்ல வார்த்தையாக பேசுகிறாரு, நல்லா கனிவாக பேசுகிறாரு. இல்லை அவர் கோபமாக பேசுகிறாருன்னா இவர் மோசமானவர்னு முடிவு பண்ணிவிடுவோம். சில பேரை பார்த்தாவே நமக்கு பிடிக்காது, அவர் உருவத்தை வச்சே நமக்கு பிடிக்காது. அவர் உண்மையிலே நல்லவராக இருந்தால் கூட அவருடைய உருவ தோற்றத்தை பார்த்தோட நமக்கு ஒரு அருவருப்பு உண்டாகும். முதல் உருவத்தை வைத்து ஒருத்தனை எடை போடுறது, அடுத்தது பேச்சு, மூன்றாவது செயல். ஒருத்தர் என்ன செயல் பண்ணுறாருங்கிறத வைத்து கொண்டு அவருக்கு மேலே ஒரு மரியாதையோ அல்லது ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறாருன்னு வச்சுங்க, அவர் மோசமான ஆளாதாலும் அவர் மேலே ஒரு மரியாதை கொடுப்போம். தொழிலை வைத்து அவர் செய்யக்கூடிய செயலை வைத்து ஒருத்தரை மதிக்கிறது. இது 3 தான் மனிதனுடைய பண்பு. ஆனால் பெரிய நம்பிகள் எப்படின்னா இது 3ஐயும் பார்க்க மாட்டாராம். அவருடைய ஆத்மா உள்ள அந்தராத்மாவில் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத பார்க்கக்கூடிய, ஊடுருவி பார்க்கக்கூடிய குணம் உள்ளவரான். அதான் ஆத்ம குணானுபவம்னு பேர். அவன் என்ன தொழில் செய்தாலும் சரி, ஆள் உருவம் எப்படி இருந்தாலும் சரி, அவர் பேச்சுவார்த்தைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்க மாட்டாராம். அவருடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்கா, பகவத் சம்பந்தமாக இருக்கா, ஆத்மார்த்தமாக அவருடைய செயல் எப்படி இருக்குது, ஆத்மார்த்தமாகவே அவருடைய குணங்கள் எப்படி இருக்குங்கிறத ஆராய்ந்து அதை வச்சு அவர் மரியாதை கொடுப்பாராம், பழகுவாராம்.
அதனால் ஆத்ம குணானுபவம் உள்ளவர். இன்னொன்று என்னன்னா, அவருக்கு சிறப்பு என்னன்னு கேட்டால், அவர் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் பூரா அவருக்கு அத்துப்படி. அதை வாழ்க்கையில் நடைமுறையிலேயே கொண்டு வந்தவர். நம்மெல்லாம் நம்மாழ்வார் பாசுரங்களை படிக்கிறதே கஷ்டம், படித்து புரிந்து கொள்வது அதை விட கஷ்டம். ஏன்னா அது சாமவேத சாரம்னு பேர். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்னு சொல்லுவார். திருவாய்மொழியில் சாமவேதத்தை பூரா அப்படியே 1000 பாசுரங்களில் கொடுத்தார். எல்லா வேதத்தையும் அவர் ஒவ்வொரு பாசுரங்களில் கொடுத்துருப்பார். ஆனால் சாமவேதத்தை திருவாய்மொழின்னு கொடுத்தார். அதை நம்மாழ்வார் பாசுரங்களை முதல்ல படிக்கிறதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். படித்து அர்த்தம் தெரிந்து புரிந்து கொள்வது அதை விட ரொம்ப கஷ்டம். அதை நடைமுறையில் கொண்டு வர்றது இன்னும் கஷ்டம். இவர் எப்படின்னா, நம்மாழ்வாருடைய பாசுரங்களுடைய வரிக்கு வரி அதை வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வந்தவர். இந்த பெரிய நம்பிகள் ஒரு 2-3 காட்சிகளை மாத்திரம் சொல்லிட்டு பெரிய நம்பிகளை பற்றி பின்னால் விரிவாக பார்ப்போம். இந்த பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருக்கு பின்னால் சமாசிரயணம் பண்ணி அவரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்துட்டு வருவார். அது பின்னால் ராமானுஜர் வரும்போது பார்ப்போம். இந்த பெரிய நம்பிகள் வாழ்க்கையில் 3 குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் உண்டு. முதல் சம்பவம், சோழ தேசத்து கிருமிகண்ட சோழன்னு பேர். ஒரு அரசன், அவனுக்கு கட்டியாக கிருமி மாதிரி இதில் கன்னத்தில் புழுத்து கிருமியாக இருக்கும். சைவ பற்றாளன், வைஷ்ணவர்களை கண்டா வெறுக்கக்கூடியவன். அவன் தசாவதாரம் படத்தில் கூட காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. வைணவ கோயில்களை இடிக்கிறதும் வைணவர்களை சிறையில் அடைக்கிறதும் அவனுடைய வேலை. அவனுடைய மந்திரிகிட்ட கேட்டான், இந்த வைணவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரையாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், மொத்தமாக எல்லாரையும் சிறை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா. அப்போ ராமானுஜர் இப்போ வைஷ்ணவத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார். ராமானுஜரிடம் நான் சிவனுக்கு அடிமைன்னு எழுதி வாங்கியாச்சுன்னா எல்லா வைணவர்களும் அது கட்டுப்பட்டவர்களாவா, அதனால் ராமானுஜரை சிறைப்பிடிச்சிட்டு வரணுங்கிறார் மந்திரி. உடனே ராமானுஜருக்கு ஓலை அனுப்புகிறார், அரச கட்டளை நீ வாணு. இது பின்னால் வரும், இருந்தாலும் உங்களுக்கு பெரிய நம்பிகள் கதை வர்றதுனால அறிமுகத்துக்காக சொல்கிறேன், பின்னால் அதை விரிவாக பார்ப்போம். ராமானுஜர் அப்போ தீர்த்தமாட போயிட்டார். மடத்தில் கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் இருக்காங்க. உடனே கூரத்தாழ்வான் என்ன பண்ணார்னா, இந்த கிருமிகண்ட சோழன் ஆட்கள் வந்திருக்காங்கன்னு உடனே புரிந்து கொண்டார் கூரத்தாழ்வான். ஆஹா, நம்ம ராமானுஜருடைய உயிருக்கு ஆபத்தாச்சேன்னு சொல்லி உடனே ராமானுஜருடைய ஆடைகளை இவர் உடுத்திக்கிட்டார். நான் தான் ராமானுஜர்னர். பெரிய நம்பிகளுக்கு ஆச்சரியம். ஏன்னா ராமானுஜருடைய பிரதம சிஷ்யன் கூரத்தாழ்வான். இப்படி ஆச்சாரியனுடைய ஆடையை உடுத்திண்டு நான் தான் சொல்கிறாரே, அதுவும் கிருமி கண்ட சோழன்ட்ட இருந்து செய்தி வந்திருக்கே, ஏதோ ஆபத்து உடையவருக்கு, அந்த ஆபத்தை தான் ஏற்றுக்கொண்டு இவர் புறப்பட்டாரேன்னு இவரும் கூடவே புறப்பட்டார். புறப்பட்டு 2 பேருமாக சோழனுடைய அரண்மனைக்கு போகிறார்கள். சோழன் கேட்குறான், நீங்கள் தான் ராமானுஜரானா? ஆமாம். சிவனை குறித்து துதித்து பாடுனர். ஏதோ சொன்னார், சிவாத் பரம் நாஸ்தினர். சிவன் அழிக்கக்கூடிய தொழிலை செய்பவர், அதனால நான் அதை பற்றி பாட மாட்டேன்னர். உடனே இந்த 2 பேரையும் கண்களை பிடுங்கிடணும்னு சொல்லி ஆர்டர் போடுறான். உடனே பெரிய நம்பிகள் சொல்றார், நீ என்ன பிடுங்கிறது, உன்னுடைய இந்த மகா பாவியான உன்னை பார்த்ததுனால என்னுடைய கண் தான் பாவம் செஞ்சிருக்கு, நானே பிடுங்கிறேன்னு அவரே தன்னுடைய கண்களை பிடுங்கி எரிஞ்சிடுறார்.
கூரத்தாழ்வானுக்கு கண்ணில் சூட்டுக்கோலை வச்சு 2 கண்ணையும் குருடாக்கி விட்டார்கள். இப்போ 2 பேரும் கையை பிடித்து கொண்டு வெளியே வருகிறார்கள். பெரிய நம்பிகள் ரொம்ப வயசானவர். இப்போ நான் கடைசி காட்சியை சொல்கிறேன். பின்னால் பெரிய நம்பிகளுடைய காட்சிகள், பல காட்சிகள் வரும், அதை பின்னால் சொல்கிறேன். ராமானுஜரோட சம்பந்தப்பட்ட காட்சிகள். பெரிய நம்பிகள் எப்படிப்பட்டவருங்கிற அறிமுகத்துக்காக சொல்கிறேன். வந்து கொண்டு இருக்கும்போது அந்த சோழ நாட்டிலேருந்து இப்போ இவர்கள் அவருடைய ஸ்ரீரங்கத்துக்கு வரணும். அப்போ ரொம்ப வலியினால் துடிக்கிறார். உயிர் போகக்கூடிய தருணம். அப்போ கூரத்தாழ்வான் சொல்கிறார், சுவாமி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஏதாவது ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு அவங்கள கொண்டு போய் சேர்த்துடுறேன். நீங்கள் பிறந்து வளர்ந்து அந்த ரங்கனை அனுபவித்தவர், அதனால் ஸ்ரீரங்கத்திலேயே உங்களுடைய ஆத்மா போகணும், வேகமாக நான் ஏற்பாடு பண்ணுறேன்னார். அப்போ சொன்னார், குரேசா, வைஷ்ணவத்தில் என்ன தெரியுமா தத்துவம்? வைணவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் வைகுந்தம். 2 சுத்தமான வைணவர்கள் சேர்ந்தா அந்த இடம்தான் வைகுந்தம். இதுக்கு அழகாக சொல்வார், நெடுமார்க் அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியாருடைய கூடுவதல்லால் விடுமார் என்பதுந்தோ வியன்மூவுலகு பெரினுமே அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரம். நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து. பெருமாளுக்கு ரொம்ப தொண்டு பண்ணுற மாதிரி நினச்சின்னு இருப்போம். அவனை ஏமாத்திட்டு பல காரியங்கள் பண்ணுவான், அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு. தடுமாற்றற்ற தீக்கதிகள் முற்றும் கதிர்த்த சதிர் நினைத்தால் கொடுமா வினையேன். நம்மாழ்வார் சொல்றார் பாருங்க, கொடுமா வினையேன், நான் பல கொடுமையான வினைகள் செய்தவனாயிருந்தா கூட கொடுமா வினையேன் அவன் அடியாரடியே கூடுவதுமல்லால் விடுமாறு என்பது உண்டோ வியன்மு உலகு பெருமை. இந்த 3 உலகங்களை விட கொடுத்தா கூட அந்த அடியார்களோடு சேர்ந்து இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு ஈடு உண்டானார். பின்னால் வரும்போது சொல்லுவார், நல்ல கோட்பாட்டு உலகங்கள் 3லும் தான் நிறைந்த அள்ளிக்கமல கண்ணனை அந்தன் குறுக்கு ஒரு சடகோபன் சொல்லப்பட்ட 1000ல் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே. இது நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது சொல்கிறது. இந்த பாசுரத்தை யாராவது காலில் விழுந்து சேவிச்சாங்கன்னா இந்த மாதிரி நல்ல கோட்பாட்டு உலகங்கள் 3லும் தான் நிறைந்த அள்ளிக்கமல கண்ணனை அந்தன் குறுக்கு ஒரு சடகோபன் சொல்லப்பட்ட 1000ல் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறது. அப்போ சொன்னாராம், அந்த அந்த பாகவதர்களுடைய சிறப்பை சுற்றி சொல்லும்போது நம்மாழ்வார் சொல்வார், பயிலும் சுடரொழின்னு ஒரு பாசுரம், அதில் அழகாக சொல்லுவார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு. இந்த பூமியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வைகுந்தம் போய் ஆகணும். என்னைக்கு பெருமாளை சரணாகதி பண்ணானோ அவனுக்கு வைகுந்தம் நிச்சயம். ஆச்சாரியனுடைய சமாசரணை ஆகி பெருமாளிடம் சரணாகதி பண்ணவனுக்கு வைகுந்தம் உறுதி. அது இன்னொரு இடத்துல சொல்லுவார், வைஷ்ணவனாகி சமாசரணாகி பெருமாளை முழுமையாக சரணாகதி அடைந்தவனுக்கு அந்திம காலத்தில் அவன் பெருமாளை நினைக்க வேண்டியதில்லை. பெருமாள் அவனே கூட்டின்னு போவாரான். இது பின்னால் உடையவருக்கு வரும்போது வரும். அப்படிப்பட்ட பெரிய நம்பிகள் ஆத்மானுபவங்கிறது அதான். நடைமுறை சம்பிரதாயம்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் அப்படியே அவர் வழியிலேயே பரமபதித்தார் என்று செய்தி உண்டு. இந்த பெரிய நம்பிகள் என்ன பண்ணார்னா, ஆளவந்தார் காலத்துக்கு அப்புறம் பெரிய நம்பிகளோடையே மாரநேரி தங்கிட்டார். பெரிய நம்பிகளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அங்கேயே கூடவே இருந்தார். இந்த மாரநேரி நம்பி நான் ஏற்கனவே சொன்னேன், அரிஜன குலத்தை சேர்ந்தவர்.
சேரியில் இருந்து கொண்டு விவசாயம் பார்த்து கொண்டு இருந்தவர் ஆளவந்தார் பார்த்த உடனே அவரோட வந்து வைஷ்ணவ கோஷ்டியில் இருந்து கொண்டு அவருடைய திருமாளிகையிலிருந்து கைங்கரியம் செய்து கொண்டு திருவரங்கம் பிரகாரத்திலேயே படுத்து உறங்கி மடத்தில் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்ததுக்கப்புறம் பெரிய நம்பிகளை ஆசிரியித்து பெரிய நம்பிகள் கூடவே இருந்துட்டு இருந்தார். மாரணேரி நம்பிகள், நான் பின்னால் உள்ளது சொல்றேன், ராமானுஜர் பின்னால் ஆச்சாரியனா வந்துட்டார். மாரணேரி நம்பிகள் பெரிய நம்பிகளுக்கு துணையாக இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கார். மாரணேரி நம்பிகள் பரமபதிச்சிட்டார். மாரணேரி நம்பிகள் பரமபதித்து விட்டார்னு எடுத்த உடனே வைஷ்ணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இவருக்கு பெரிய நம்பிகள் அவருக்கு வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் பிராமண சம்பிரதாயப்படியே அவருடைய உடலை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு 12 திருமணம் இட்டு அவருடைய உடலை அலங்காரம் பண்ணி அவருக்கு இறுதி காரியங்கள் செய்யணும்னு முற்படுறார். அப்போ வைஷ்ணவர்கள், சொல்லப்போனால் பிராமணர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு தடுக்கிறார்கள். நீங்க இப்படி பண்ணக்கூடாது, அவர் 4வது வர்ணத்தை சேர்ந்தவர், அவருக்கு நீங்க ஒரு பிராமணனுக்கு உண்டான மரியாதைகளோடு வேதம் சொல்லி பிராமணனுக்கு என்னென்ன முறைப்படுகார அந்திம காரியம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வதற்கு தலைப்பட்டார். இது ஒரு பக்கம். மாரணேரி நம்பிகள் இறந்த செய்தி தெரிஞ்ச உடனே அவர்களுடைய உறவினர்கள் அவங்க பூரா வந்து மாரணேரி நம்பிகளுடைய சடலத்தை எங்கிட்ட ஒப்படைங்க, ஏனென்றால் அவருக்கு எங்கள் முறைப்படி தெரியும்ல எப்படின்னு, ஆட்டம் பாட்டத்தோட வாத்தியத்தோட எங்கள் முறைப்படி தான் நாங்கள் அதை செய்வோம். ஏதோ வாழும்போது தான் உங்களோட வந்து சேர்ந்துட்டு இங்கே இவர் எங்களுடைய வழக்கத்தை விட்டு இங்கே உங்கள்கிட்ட வந்துட்டார், கடைசி காரியமாக நாங்கள் தான் செய்வோம்னு சொல்லி அந்த சரீரத்தை எங்ககிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி இவர்கள் ஒரு பக்கம். அந்தணர்கள், இது எதுக்கு நமக்கு வம்பு, அவர் பிறந்தவங்க சொந்தக்காரங்க கேட்குறாங்க கொடுத்துருங்கன்னு பிராமணர்கள் ஒரு பக்கம் மறுப்பு. இப்போ பெரிய நம்பிகள் முடியவே முடியாது. இவர் வந்து ஆளவந்தாரை ஆசிரியித்து இங்கே பரம வைஷ்ணவனாக நம்மளோடு வாழ்ந்தவர், அதனால் நம்ம சம்பிரதாயப்படி இவருக்கு நான் அந்திம காரியங்களை செய்வேன்னர். இந்த செய்தி ராமானுஜருக்கு போகுது. என்ன, அவர் தானே இப்போ வைஷ்ணவ தலைவர், மடாதிபதி இல்லையா? உடனே உடையவர் வந்தார். இப்போ அவருடைய வாக்கை வச்சு தான் முடிவு பண்ணணும். உடையவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நடக்கணும். எல்லாரும் ராமானுஜர்கிட்ட போய் முறையிட்டிருக்கிறார்கள். அப்போ ராமானுஜர் பெரிய நம்பிகளை கேட்குறார், சுவாமி ஏன் இப்படி முடிவு எடுத்தீங்கன்னு கேட்குறார். அதுக்கு சொல்கிறார், இது எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் வழிகாட்டியிருக்காருன்னார். யார் அப்படின்னார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஒரு சாதாரண பறவையாகிய ஜடாயுக்கு தன்னுடைய தகப்பனுக்கு எப்படி செய்யணுமோ அதே மாதிரி பிரேத சம்ஸ்காரம் பண்ணி நடத்தலையா? ஒரு சாதாரண ஜடாயுவாகிய ஒரு பறவைக்கு ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய தகப்பனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்திம காரியங்களை செய்தாரா இல்லையா? அப்ப இந்த மாரணேரி நம்பிகள் ஜடாயுவை விட எந்த வகையிலும் குறைந்தவர் இல்லை, நான் ராமச்சந்திரமூர்த்தியை விட உயர்ந்தவனும் இல்லை.
இப்படி சொன்ன உடனே உடனே இதை சொன்ன உடனே உடனே அடங்கி விட்டார். எல்லாரும் அடங்கினார்கள். மாரநேரி நம்பிகளுக்கு பிராமண சம்பிரதாயப்படி காரியங்கள் செய்தார் பெரிய நம்பிகள். ஏன்னா பெரிய நம்பிகளுடைய ஒரு உயர்ந்த உள்ளம். ஏன்னா அதனால தான் அவர் சொல்லும்போது ஆத்மானுபவம் ஆத்மாவை தான் பார்ப்பார். இவரை உடம்பையோ அவர் செய்யக்கூடிய செயல்களையோ தொழிலையோ அவருடைய பேச்சுக்களையோ பார்க்காதவர் பெரிய நம்பிகள். அதனால் இன்னொன்று பெரிய நம்பிகள் கதையில் இன்னொன்று வரும். பெரிய நம்பிகளுக்கு அத்துழாயின்னு ஒரு பொண்ணு. பின்னால் உடையவருடைய கதையில் அது வரும். இருந்தாலும் முன்னாலேயே சொல்கிறேன். அத்துழாயை திருமணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த இடத்துல ஒரு நாள் தண்ணீர் எடுக்க போனான் அந்த அத்துழைங்கிறவன். அவன் மாமியார் கேட்டா, இவன் தண்ணி எடுக்க போனவன் ரொம்ப தூரத்துக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த காலத்தில் மாமியார்கிட்ட சொன்னான், இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வருத்தத்தில் சொல்லியிருக்கா. உடனே அப்படின்னா நீ உங்கள் அப்பாட்ட சொல்லி ஒரு வேலைக்காரனை வேலைக்கு கொண்டு வந்துடு, அமர்த்திக்கோ அப்படின்னாரு. இது குத்தமாக சொல்லியிருக்கா அவங்களுடைய மாமியார். பெரிய நம்பிகள்கிட்ட அந்த அத்துழாயை முறையிட்டா, இப்படி என்னுடைய புகுந்த வீட்டில் ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு கிணறு தோணுனா பரவாயில்ல வீட்டிலேயே அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ வேணால் உங்கள் அப்பாட்ட சொல்லி ஒரு வேலைக்காரனை அமர்த்தி விடுனார். இதை சொல்லி வருத்தப்பட்ட உடனே பெரிய நம்பிகள், ஏன் என்கிட்ட சொல்கிறேன், உன்னுடைய சகோதரன் ராமானுஜர்கிட்ட சொல்லுனார். உடனே ராமானுஜர்கிட்ட போய், அண்ணா என்ன பெரிய நம்பிகள் ராமானுஜருடைய ஆச்சாரியன், ராமானுஜருக்கு சமாசிரயணம் பண்ணவர் பெரிய நம்பிகள் தான். பின்னால் வரும் அது. பெரிய நம்பிகளுடைய விற்த்தாந்தத்தை சொல்லும்போது சில காட்சிகளை சொல்கிறேன், பின்னால் பல காட்சிகள் வரும். அண்ணா இப்படி சொன்னா அப்படின்னு உடனே ராமானுஜருக்கு 2 சிஷ்யர்கள், பிரதம சிஷ்யர்கள், முதலியாண்டான், குரத்தாழ்வான். முதலியாண்டானை கூப்பிட்டார். நம்ம ஆச்சாரியனுடைய பொண்ணு என்னுடைய சகோதரி மாதிரி, அவன் ஒரு வருத்தப்பட்டு சொல்கிறா, அதனால் நீ அவன் வீட்டுக்கு வேலைக்காரனாக போன்ட்டார். உடனே வேலைக்காரனாக போகிறேன்னு முதலியாண்டான் போய் அவங்க வீட்டில் போய் பணியாளாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். முதலியாண்டான் வேத விற்பனர், ராமானுஜருடைய பிரதம சிஷ்யன். வேதங்களும் பிரபந்தங்களும் அவருக்கு அத்துப்படி, வியாக்கியான கர்த்தா அவர் போய் வீட்டு வேலை பார்த்துட்டு சமயக்கட்டில் 10 தேய்ச்சி சமயக்கட்டில் கூடமான உதவி பண்ணிட்டு இந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு திவசம் வருது. திவசம்னா அவருடைய அப்பாவுடைய, அதுக்கு பிராமணர்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட கூப்பிட்டு நடக்கும். எப்போவுமே மந்திரங்கள் சொல்லி நடக்கிறது. நடக்கும்போது அங்கே பிராமணார்த்தம் சாப்பிட வந்த பிராமணர்கள் ஏதோ அந்த காலத்தில் வேற என்ன பேச முடியும், இந்த பகவத் சம்பந்தமாக பேசும்போது இந்த வேதங்களுக்கும் பிரபந்தக்கும் அர்த்தங்கள்லாம் தப்பு தப்பாக பேசிக்கொண்டு தனக்கு தெரிஞ்ச அறகுறை இதில் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ முதலியாண்டான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, இதுக்கு அர்த்தம் அது இல்லைன்னு ஒரு விளக்கம் சொன்னார். விளக்கம் சொல்லும்போது இந்த பிராமணர்கள், ஏயா நீயோ ஒரு பரிஜாரகன்,
பரிச்சாரகன்னா என்ன, இந்த சமையல் வேலை கூட மாட எடுபடி வேலை செய்கிறது, அந்த வேலை பார்க்குறேன், உனக்கு வேதத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு மட்டமாக பேசுகிறார்கள். அப்பொழுது இந்த வேதத்தில் உள்ள விளக்கங்கள் எல்லாம், அருமையான வியாக்கியானங்கள் எல்லாம், ஏன்னா இவர் ராமானுஜருடைய சிஷ்யரா இல்லையா, ராமானுஜர் மூலமாக கற்றுக்கொண்ட வேதத்தினுடைய பாஷ்யங்களை எல்லாம் சொல்கிறார். சொன்ன உடனே இவ்வளவு தத்துவார்த்தமான விஷயங்களை பேசுகிறீங்களே, நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் தான் முதலியாண்டான், ராமானுஜருடைய பிரதம சிஷ்யர்னு உடனே அத்தனை பிராமணர்களும் அவருடைய காலில் விழுந்து வணங்கினார்கள். ஐயோ, பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோமே, ராமானுஜர் எப்படிப்பட்ட மகான், வைஷ்ணவத்துக்கு அவர் தான் ஆச்சாரிய புருஷன், அவருடைய பிரதம சிஷ்யர், நீங்கள் இங்கே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அந்த அத்துலாயுடைய மாமியார் மாமனார் இந்த பிராமணர்கள் எல்லாம் அவருடைய காலில் விழுந்து பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம்னு சொல்லி உடையவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, நீங்கள் முதலையாண்டான நீங்களே இங்கேயே இருக்கணும், நாங்கள் தெரியாமல் அபச்சாரம் பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்கிறார்கள். பெரிய நம்பிகள்கிட்டையும் போய் எல்லோரும் மன்னிப்பு கேட்கிறார்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் ஒரு ஆச்சாரியனுடைய கட்டளைனா பணிந்து ஏற்றுக்கொண்டார்கள். நமக்கு எல்லா விஷயம் தெரியுங்கிற எண்ணம் கிடையாது. நான் யார் என்ன போய் சொல்லிட்டேன்னு இல்லை, என்ன கட்டளையிட்டாலும் எந்த வேலையினாலும் பணிந்து ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவு பெரிய நம்பிகளுக்கு அவ்வளவு சிறப்பு. பின்னால் பெரிய நம்பிகள் இது ராமானுஜரோடு சேர்ந்து வரக்கூடிய பல காட்சிகள் வரும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்தாப்புல திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ஏற்கனவே பார்த்தோம். திருக்கோஷ்டியூர் நம்பிகளை திருக்கட்சி நம்பிகள் கதையில் வரும்போது வந்தோம். அதாவது ஆளவந்தார் என்ன பண்ணார்னு கேட்டால், ஆளவந்தார் அவருக்கு சிஷ்யர்கள் நிறைய பேர் இருந்தாலும் குறிப்பாக 5-6 பேர் நான் ஏற்கனவே சொன்னேன். பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருக்கட்சி நம்பிகள், திருவரங்க பெருமாள் அரையர், இப்படி இவர்களெல்லாம் முக்கியமானவர்கள். திருவரங்க பெருமாள் அரையருக்கு திருவரங்க பெருமாள் அரையர் ஆளவந்தாருடைய புத்திரர். அவருக்கு ராமாயண கதாகாலட்சியமாக சொல்லி கொடுக்குறார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு சரமஸ்லோகமும் மந்திர உபதேசமும் பண்ணுறார். பெரிய நம்பிகளுக்கு ஒன்று. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி கொடுத்து, எப்படி வைஷ்ணவ மரபில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெரிய செல்வந்தர் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத 4-5 பேருக்கு பிரித்து கொடுத்துருவாராம். நீ இந்த தருணத்தில் அவருக்கு இதை கொடு, இந்த கஷ்டம் வரும்போது இதை கொடு அப்படின்னு தன்னுடைய சொத்தை பங்கிட்டு கொடுத்தது மாதிரி ஆளவந்தார் தன்னுடைய ரகசியார்த்தங்களையும் விசேஷங்களையும் இந்த 5 பிரதம சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். பின்னால் இவர்கள் மட்டும்தான் போய் ராமானுஜர் கற்றுக்குவார் அந்தந்த விஷயங்கள். பெரிய நம்பிகள்கிட்ட சில விஷயங்கள் கற்றுக்குவார், திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட சில விஷயங்கள் கற்றுக்குவார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட தெரியும், சர்மஸ்லோகம் வாங்கிறதுக்காக மந்திரோபதேசத்துக்காக 18 தடவை ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோஷ்டியூருக்கும் நடந்தாருன்னு பின்னால் வரும். திருக்கட்சி நம்பிகள்கிட்டையும் ஆச்சாரியரை ஏற்றுக்கணும்னு சொல்லி கேட்பார், பின்னால் வரும் அது. அப்போ இந்த 5 மூலமாகத்தான் அவருக்கு கிடைக்கிறது ராமானுஜருக்கு. ஆளவந்தாரை அவருடைய காலத்தில் ஆளவந்தாரிடம் சிஷ்யராக சேரணும்னு ராமானுஜருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறலை, பின்னால் அது வரும் ராமானுஜருடைய கதை வரும்போது. அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பிகள். அவருடைய பூர்வீகம் திருக்கோஷ்டியூர். அவர் யாருன்னு கேட்டால், செல்வ நம்பிகள்ங்கிறவுடைய வம்சத்தில் வந்தவர்.
செல்வ நம்பிகள் யாருன்னு கேட்டால் அவருடைய பூர்வீகம் திருக்கோஷ்டியூர். செல்வ நம்பிகள் வல்லபதேவன்கிற அரசன்ட்ட மந்திரியா இருக்கார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆழ்வாருடைய வைபவங்களை அனுபவிக்கும் போது வல்லபதேவன் ஒரு நாள் நகர் வளத்துக்காக வரான். வரும்போது ஒரு பிராமணனை சத்திரத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். மார்வேஷத்தில் வரார் இந்த ராஜா. இந்த பிராமணனை பார்த்து கேட்குறார், சுவாமி நீங்கள் எந்த ஊர்னார்? அந்த பிராமணன், நான் இந்த ஊர்லேருந்து வந்தேன், இங்கே திவ்ய தேசங்கள்லாம் பார்க்க வந்தேன், சத்திரத்தில் சாப்பாடெல்லாம் ஆயிடுத்து, வாசலில் படுத்திருக்கேன்னார். அப்படியா சுவாமி, சாப்பாடெல்லாம் ஆயிடுத்து. நீங்கள் ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை, 2 வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னார். அரசனாக இருந்தால் கூட அந்த காலத்தில் பிராமணன்ட்டு நல்ல வார்த்தை வரணும். நல்ல வார்த்தை வந்தால் தான் பிராமணன். நல்ல வார்த்தையை பேசுபவன் அனைவருமே பிராமணன் தான். அவனுடைய வாயிலிருந்து உயர்ந்த வார்த்தைகள் வரணும். அவன் சொன்னால் 3 இது சொன்னான். வெயில் காலத்துக்கு வேண்டிய உணவு, மழை காலத்திற்கு வேண்டிய உணவை வெயில் காலத்திலேயே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதுமையில் நன்றாக இருக்கணும்னா இளமையிலேயே பணங்காசை சேர்த்து கொண்டு சிக்கனமாக இருந்து சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரவில் சுகமான இடத்துல தங்கணும்னா, ஒரு வெளியூருக்கு போனோம்னா இரவிலே தங்குவதற்கு பகலிலேயே ஏற்பாடு பண்ணிக்கணும். இதில் அடுத்தது, அடுத்த ஜென்மாவில் நல்லா இருக்கணும்னா இந்த ஜென்மாவிலேயே அதுக்கு நல்ல காரியங்கள் பண்ணணும்னார். இப்போ இந்த ஜென்மாவிலேயே சரியானதை தேர்ந்தெடுத்து சரியான கடவுளை தேர்ந்தெடுத்து சரணாகதி பண்ணணும்னார். அரசன் திரும்பிட்டான். ராத்திரி பூரா தூக்கம் வரல. யோசிச்சான், இரவுக்கு வேண்டியதை பகலிலே சேர்க்கணும் இருக்கு, மழை காலத்துக்கு வேண்டியதை வெயில் காலத்தில் சேர்த்து வைக்கணும், அதுவும் நம்ம கிட்டங்கில நிறைய இருக்கு. முதுமைக்கு வேண்டியதை இளமையில சேர்க்கணும், நம்ம அரசனாக இருக்கிறதுனால நமக்கு முதுமையை பற்றி கவலை இல்லை. அடுத்த பிறவியில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியிலேயே சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும்னார். இப்போ இவனுக்கு சந்தேகம், இந்த பிறவியில் நல்லா இருக்கும் அரசனா, அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் அதில் இதை விட நல்லா தானே இருக்கணும், அரசனை விட உயர்ந்த பதவியில் நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கு நான் யாரை சரணாகதி அடைகிறதுன்னு அரசவையை கூட்டினார். கூட்டி நீங்கள் சொல்லுங்க, நான் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது? உடனே ஒருத்தர் சொன்னார், ஐயப்பனை கும்பிடுங்க, ஒருத்தர் சிவபெருமானை கும்பிடுங்க, ஒருத்தர் முருகனை கும்பிடுங்க, பிள்ளையாரை கும்பிடுங்க. அதில் அவர் கேட்டார், எந்த கடவுளை பிடித்தால் சொல்லால் ஆச்சாரிய எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மை தொடர்ந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர் யார்? யாரை சரணாகதி அடையணும்னு கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொன்னார்கள். அப்போ அவருடைய மந்திரி செல்வ நம்பிகள்னு பேர். அவருக்கு பூர்வீகம் திருக்கோஷ்டியூர். மதுரை அரசன்ட்ட வல்லபதேவன்ட்ட மந்திரியா இருக்கார். அந்த மந்திரி சொல்றார், இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு திருவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். இது ஏற்கனவே சொன்னதா இருந்தாலும் விஷ்ணு சித்தர்னு இருக்கார். அவர் பெருமாளுக்கு நித்தியப்படி மாலை, பூமாலை கொடுத்தும் பாமாலை கொடுத்தும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டா சரியா இருக்கும்னார். இவர் அதெல்லாம் இருக்க முடியாது, ஏதாவது பரிச்சை வைக்கணும்னு சொல்லி ஒரு பொற்கிழியை கட்டி அந்த சபையில் வச்சிடுறார். யார் ஒருவர் எந்த தெய்வத்தை வேண்டி என்னுடைய தெய்வம்தான் உசத்தின்னு பரத்துவ நிர்ணயம் பண்ணுறது,
பரம்னா என்ன, மேல் இல்லாத ஒருத்தர், அதுக்கு மேலே இல்லாத ஒரு பேர் பரம்னு பேர். இப்போ நம்ம அதனால தான் பரம்ல வச்சுருக்கேங்கிறோமா இல்லையா? பரம் என்றால் உயர்ந்த பொருள், பரம் பொருள். அதான் ஆழ்வார் ஒரே முதல் பாசத்தையே சொல்லுவார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு மனனே. யாருன்னு சொல்லலை பாருங்க. உயர் வர உயர்நலம் உடையவன், இப்படி போயிட்டே வா. இவனை விட அவன் உயர்ந்தவன், அவனை விட இவன் உயர்ந்தவன், அவனை விட உயர்ந்தவன், எந்த இடத்துல போய் இவரை விட உயர்ந்தவன் இல்லை நிற்கிறதோ அவன்தான் பரம்பொருள். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், இது முதல் குவாலிஃபிகேஷன். அடுத்தது மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். ஒருத்தர் பாடம் நடத்தினாருன்னா நமக்கு பல சந்தேகங்கள் வரும். பகவான் நமக்கு பாடம் நடத்தும் போது எந்த சந்தேகமும் வராது. அவன் தலையில் அடித்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருவான். அதான் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். இதுக்கு அடியேன் இன்னொரு இது சொல்கிறது, சந்தேகம் இல்லாத ஒரு விஷயத்தை பகவான் நமக்கு சொல்கிறான். எதை தெரியுமா சொல்கிறான்? மரணம்னு உனக்கு உண்டு, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும். எப்படிப்பட்டவனா நெருநல் ஒருவன் இளநென பெருமைப்படுத்தது உலகு. நீ இந்த எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்தாலும், இந்த பூமியில் பிறந்து ஆச்சுன்னா நீ இந்த பூமிக்கு தான் சொந்தம். அப்போ ஒரு மரணம்ங்கிறது உனக்கு ஒன்று உண்டுன்னு மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். அடுத்தது மூணாவது குவாலிஃபிகேஷன் சொல்ற, அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். அயர் வரும் அமரர்கள், ரெஸ்ட் இல்லாத தேவர்கள் வைத்து வேலை வாங்குறவனா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ்னு. சிட்டி பேங்க சொல்லும்போது 24 மணி நேரம் 365 நாள் 24 hours நாங்கள் வேலை பார்ப்போம்பா. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலலாய் அப்படின்னு நாச்சியார் பாடுவார். 33 கோடி தேவர்களை வைத்து கொண்டு 24 மணி நேரமும் அவங்களுக்கு டியூட்டி இருக்கு. அப்படி வேலை வாங்கக்கூடிய ஒருத்தன் எப்படி இருப்பார்? ரெஸ்டே இல்லாமல். அதனால தான் அவர் சொல்லுவோம், பைய துயின்ற பரமன் அடிபாடி. பெருமாள் என்ன பண்ணுறான்னா, தூங்குற மாதிரி இருக்கானா, யோக நித்திரைன்னு பேர். தூங்குற மாதிரி பாவலா பண்ணுவாரான். அவன் தூங்கிறான்னா உலகம் என்ன ஆகும்? தூங்குற மாதிரி பாவலா பண்ணிட்டு எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறாரான். அப்ப அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், அவனுடைய அடியைத்தான் வணங்கணும். துயர் அறு சுடரடி தொழுதழுவன். அவன் தான் நம்முடைய துயரங்களை அறுக்கக்கூடியவன். நம்ம கண்டவங்காலெல்லாம் விழுகிறோம், அவங்களெல்லாம் நம்ம துன்பத்தை தீர்க்க முடியாது. துயர் அறு சுடரடி தொழுதழு மனமே அப்படின்னு சொன்னார். அப்ப பரத்துவ நிர்ணயம் பண்ணணுங்கிற, யார் பரம்பொருள், யாரை சரணாகதி பண்ணினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், இதை சொன்ன உடனே பெரியாழ்வார், அவருக்கு அப்புறம் தான் பெரியாழ்வார்னு பேர். இது முடிஞ்சிருது. ஏற்கனவே நான் சொன்ன கதை தான். பெருமாள் பெரியாழ்வாருடைய கனவுல தோன்றி மதுரையில் அரசனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிவிட்டது, யார் பரம்பொருள்னு. நீங்கள் போய் பரத்துவ நிர்ணயம் பண்ணுங்க, நான் தான் பரம்பொருள்னு நீங்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பரத்துவ நிர்ணயம் பண்ணுங்க போங்கோன்ட்டார். அவர் விஷ்ணு சித்தர் சொல்கிறார், சுவாமி அடியனுக்கு என்ன தகுதி இருக்கு, இருந்தாலும் நீங்கள் ஆக்ஞாயிட்டீங்க போகிறேன்னு சொல்லி போய் அங்கே வேதங்களுடைய பொருளையெல்லாம் சொல்லி, இவர் மகாவிஷ்ணு தான் பரம்பொருள் அப்படின்ன உடனே, அவர் நிர்ணயம் பண்ண உடனே மேலே கட்டி இருந்த அந்த பொற்கிழி அவருடைய காலில் வந்து விழுது தாழ்ந்து. அதான் சொல்ல, பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தோதி வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. யாரை பற்றா, யாருடைய பாதங்களை பற்றா எடுக்கணும்? பெரியாழ்வார் பாதங்களை பற்றா எடுக்கணும். ஏன்னா அவர் தான் வேதங்களுடைய பொருளை வைத்து பரத்துவ நிர்ணயம் பண்ணார்.
அப்புறம் தெரியும் கதை. அவரை கூட்டின்னு போனார்கள். அவர் வந்தவன அவரை பார்க்கறதுக்கு பெருமாள் கருட வாகனத்தில் காட்சி கொடுக்கிறார். பெருமாளை பார்த்த உடனே இவருக்கு ஆகா இவ்வளோ அழகாக இருக்காரே பெருமாள், இவருக்கு திருஷ்டி வந்துடுமேனே, இவருக்கு திருஷ்டி சுற்றுறதுக்காக பாட ஆரம்பிச்சிட்டார். அவரை யானை மேலே ஊர்வலம் வச்சு கூட்டி கொண்டு வருகிறார் அரசன். பெருமாள் அந்த காட்சியை பார்க்கறதுக்கு எதிர்த்தாற்போல் கருட வாகனத்தில் தாயார் சமேதராக காட்சி தர்றார். இவரை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார்னா, அந்த யானைக்கு மணி கட்டியிருக்குமா இல்லையா, அந்த மணியை எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பிச்சிட்டானா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டது இந்தோல் மணிவண்ணா அப்படின்னாராம். இந்த பாடின உடனே பெருமாளை கொஞ்சம் அப்படி காலரை தூக்கி விட்டுட்டார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டது இந்தோல் மணிவண்ணான்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாராம். பாடின உடனே பெருமாளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துடுத்து, நம்மளை பற்றி பெருமையாக சொல்கிறாருன்னு. அப்படி தோலை அப்படி விரிச்சாராம். மல்லாண்டது இந்தோல் மணிவண்ணா. அவர் வீழ்ச்சிய உடனே இவருக்கு தோணிட்டான், அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நாம் யார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு, அவர் நீ நன்னாருன்னு பெருமாளுக்கு நம்ம பாட முடியுமா, அவர் தான் நமக்கு பண்ணணும். உடனே சொன்னாராம், உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அப்புறம் தொடர்ந்தார், அடிவோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் பாஞ்சசன்னியும் பல்லாண்டேன்னு அவரோட சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் பல்லாண்டு சொன்னார். பெருமாளுக்கு பல்லாண்டு பாடியதுனால அவர் பெரியாழ்வார். அது வரைக்கும் அவர் விஷ்ணு சித்தர். அவர் பெருமாளை குழந்தையா பாவிச்சார். இன்னைக்கு நம்ம சாலிகிராமத்துக்கு பூஜை பண்ணும்போது பெரியாழ்வாருடைய பாசுரங்களை தான் சொல்லுவோம். பெருமாளை குளிப்பாட்டணும்னா, வெண்ணெய் அலைந்த குணங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு திண்ணபுரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன், என்னை புளிப்பழம் கொண்டு இங்கத்தனை போதும் இருந்தேன், நன்னலறிய பிரானே நாரணானீர் அடவாராய் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரத்தை சொல்லி கூப்பிடுவோம். இல்லை நம்ம கூப்பிட்டா பெருமாள் வருவாரா? பெரியாழ்வார் பாசுரத்தை சொல்லி கூப்பிடுறோம். அதே மாதிரி பூச்சுடலாம் பெருமாள் பாசுரம் தான். காப்புடணுமா பெரியாழ்வார் பாசுரம். அப்போ கிருஷ்ணனை தான் யசோதையாக நினைத்து கொண்டு அவர் பாடினார். அதனால பெரியாழ்வார். அது மாத்திரம் இல்லை, பெருமாளுக்கு மாமனார் ஆனார், ஆண்டாளை திருமணம் பண்ணி கொடுத்து. அப்படிப்பட்ட ஆழ்வார் நன்றி கடனை செலுத்தணும்னு நினைக்கிறார். உடனே நன்றி கடனை செலுத்தணும்னு தன்னுடைய நன்றி கடனை செலுத்தணும்னு என்னன்னா, இந்த செல்வ நம்பிகள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அரசவையில் சீலூத்தூர்லேருந்து சொல்லுவார்னு சொன்னால, அதனால் இந்த செல்வ நம்பிகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், அவளை கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானத்துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியே. பெருமாள்கிட்ட சொல்லலாம், நான் உனக்கு எப்படி தெரியுமா அடிமை தெரியுமா, அவ்வழக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானத்துங்கன். எப்படி உன் மேலே அபிமானம் வச்ச செல்வ நம்பிகள் பரம்பரையில் வந்த நானும் அவ்வழக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானத்துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். செல்வ நம்பிகள் எப்படி திருக்கோஷ்டியூரில் இருந்து கொண்டு திருக்கோஷ்டியூர் சௌமியனான பெருமாள் மேலே எவ்வளவு பக்தியோடு இருந்தாரோ, அதே மாதிரி நானும் உனக்கு அடிமை செய்வேன்கிறார். இன்னொன்று வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, திருக்கோஷ்டியூர் குலதெய்வம் எங்களுக்கு. திருக்கோஷ்டியூர் பெருமாள் மேலே காலரை தூக்கி விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னு கேட்டால், பிரபந்தத்தில் முதல் பாட்டே வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட வண்ணம் முற்றும் கலந்தவராயிட்டேன். முதல் பாசுரமே பெரியாழ்வார் பாசுரத்தில் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர்னு ஆரம்பிப்பார். திருக்கோஷ்டியூர் நாங்கள் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தோம். அவ்வளோ அருமையான திவ்ய தேசம். பெருமாள் பேர் சௌமிய நாராயண பெருமாள். சௌமியன்னாவே அழகுன்னு அர்த்தம், அழகான பெருமாள். அப்படி அந்த செல்வ நம்பிகளுடைய வம்சத்தில் வந்தவர் திருக்கோஷ்டியூர் நம்பிகள்.
அந்த செல்வ நம்பிகள் வம்சத்தில் சரம ஸ்லோகமாக, ஒருவனை உய்விக்கக்கூடிய ஸ்லோகமாக எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வந்தது. அதை பின்னால் பெரிய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை அவர்கள் பின்னால் அவருடைய பரம்பரையில் பக்குவம் அடைஞ்ச பின்னால் அவர்களுக்கு இந்த சரம ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்து திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி கொண்டு வருவார்கள். பின்னால் உடையவருடைய கதையில் வரும். திருக்கோஷ்டியூர் போனால் அங்கே அந்த இதை சொல்லுவார்கள், எப்படி அவருக்கு இந்த இந்த திருமந்திர உபதேசம் ஆகணுங்கிறதுக்காக ராமானுஜர் 18 முறை திருக்கோஷ்டியூர் நம்பிகளை உபதேசம் வாங்கிறக்கா 18 முறை ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோஷ்டியூருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோமீட்டர் இருக்கும். 18 தடவை நடந்து வந்து 18வது தடவை தான் உபதேசம் பெறார். அப்படிப்பட்ட செல்வ நம்பிகளுடைய பரம்பரையில் வந்தவர் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். இன்றைக்கும் திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய ஜாகை இருக்குது, திருமாளிகை இப்பவும் அதே அவருடைய வம்சாவளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் மரியாதை உண்டு. திருக்கோஷ்டியூர் கோயிலில் நம்பிகளுடைய திருமாளிகைன்னு இருக்கும். அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் செல்வ நம்பிகள் வாழ்ந்த ஜாகை இன்னும் அங்கே இருக்கு. அப்படி அந்த செல்வ நம்பிகளுடைய பரம்பரையில் வந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் பின்னால் திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய கதை வரும்போது பார்ப்போம். போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், திருக்கட்சி நம்பிகள் போன வாரம் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக இப்போ சொல்கிறேன். திருக்கட்சி நம்பிகள் தினசரி பெருமாளோட ஏகாந்தமாக பேசக்கூடியவர். திருக்கட்சி நம்பிகள் நடந்து போகும்போது ஒரு சாதாரண ஒரு நபர் திருக்கட்சி நம்பிகளுடைய திருவடி மண்ணை எடுத்து, அவருடைய கால்பட்ட மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் பூசிட்டார். உடனே திருக்கட்சி நம்பிகள் என்ன பைத்தியகாரத்தமாக இந்த ஆள் இப்படி செய்கிறானேன்னு, ஏன்பா அப்படி என் காலடி மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறேன்னு. சுவாமி, பெருமாளோட நேரடியாக பேசக்கூடிய பாக்கியம் பண்ணவங்க நீங்கள், உங்களுடைய திருவடி மண்ணை என் உடம்புல தடவிட்டா இந்த உடம்பு மோட்சத்துக்கு போயிடும், எனக்கு ஒரு நம்பிக்கை, அதனால் செய்கிறேன், வேணா பெருமாள்கிட்ட கேளுங்கோ அப்படின்னார். உடனே பெருமாள் ஏகாந்தமாக இருக்கும்போது பேசுகிறார். திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி கேட்குறார், இன்றைக்கி என்னப்பா விசேஷம் அப்படின்னு பெருமாள் கேட்குறார். திருக்கட்சி நம்பிகள் சொல்கிறார், இன்றைக்கி ஒரு பைத்தியக்காரன் ஏன் காலடி மண் எடுத்து மேலே பூசிட்டு அதனால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறான், அதில் என்ன சந்தேகம், அவன் உன்னை ஆச்சாரியனாக பெற்று விட்டான், அவனுக்கு மோட்சம் கண்டிப்பாக உண்டுன்னு, நீ போய் அவன்கிட்ட சொல்லிடுன்ட்டார். திருக்கட்சி நம்பிகள் திரும்ப வந்த உடனே அந்த நபர் கேட்குறார், சுவாமியே பெருமாள்கிட்ட கேட்டீங்களா, அவடு உனக்கு கண்டிப்பாக உண்டுப்பான்ட்டார். பெருமாள் சொன்னார், உனக்கு கண்டிப்பாக மோட்சம்தான். உனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகான்ட்டு. ராத்திரி தூங்கும்போது இவருக்கு பொறி தட்டுனது, என்ன எல்லாரும் அவங்கவுங்க கேட்குறாங்க, நமக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க மறந்துட்டோமே, நாளைக்கு யாம போன உடனே முதல்ல கேட்கணும் அப்படின்ட்டு அடுத்த நாள் போகிறார். பெருமாள் கேட்குறார், என்ன திருக்கட்சி இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறார். சுவாமி, முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு. என்ன, எனக்கு மோட்சம் உண்டா அப்படின்னார். பெருமாள் சொன்னார், கிடையாதுன்னார். தூக்கி வாரி போட்டது இருக்கு. என்ன சுவாமி, தினசரி எனக்கு நீங்கள் காட்சி தரீங்க, என்னோட பேசுகிறீங்க, என்னையும் மதித்து சாதாரணமாக பழகிறீங்க, எனக்கு மோட்சம் கிடையாதான? கிடையாது. ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் சரியாக போச்சு. நீ பாடினேன், நான் ஆடினேன், நீ பேசினேன், நான் பதில் பேசினேன், எனக்கு பொழுது போகலை, உன்கிட்ட விசேஷங்களை கேட்டுட்டேன், உனக்கு பொழுது போகலை, நீ என்கிட்ட பேசுகிற, அதனால் அதுக்கும் சரியாக போச்சு, ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் சரியாக போயிடுத்து, இதுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்காதுன்னு. இப்போ திருக்கட்சி நம்பிகளுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன சுவாமி, நீங்கள் எனக்கு எத்தனையோ அனுகிரகம் பண்ணீங்க, உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் தத்ரூபமாக உங்களுடைய அர்ச்சா நிலையிலேருந்து நேரம் வந்து பேசுகிறீங்கிறத உலகத்துக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்காக
ஜனங்களுக்கெல்லாம் நீங்கள் நிரூபித்து காட்டினீங்க, போன தடவை சொன்னேன். அப்படி இருக்கும்போது எனக்கு மோட்சம் கிடையாதுன்னா எனக்கு மோட்சத்துக்கு என்ன வழின்னு கேட்டார். சரியான ஆச்சாரியனை அடைந்து நீ சிஷ்யனாகி ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால்தான் மோட்சம் உண்டுனர். அதான் வைஷ்ணவத்தில் ஆச்சாரியனிடம் சமாசரண ஆகி அதனால தான் வைஷ்ணவத்தில் இறந்து போயிட்டா வைகுண்டம் போய் சேனான்னு சொல்லல, வைகுண்ட பிராப்தி அடைந்தார்னு கூட சொல்கிறதில்ல. ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார்னு தான் சொல்லுவோம். ஆச்சாரியன் திருவடியை ஒருத்தன் அடைஞ்சு விட்டாவே வைகுண்ட பிராப்தி உண்டுன்னு அர்த்தம். ஆச்சாரியனை ஒருவன் சரியான ஆச்சாரியனை திருவடியை பற்றி கொண்டால் அந்த ஆச்சாரியனுடைய திருவடி பெருமாளுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்த்துடும். இப்போ இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் ஆச்சாரியன் வேணுமேனு சொல்லி இவர் போய் போன வாரம் சொன்னதான் இருந்தாலும் ரசமான காட்சிங்கிறக்காக சொல்கிறேன். நேர திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட போகிறார். தன்னை ஒரு மாடு மேய்க்கிறவன் மாதிரி போகிறார். திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய மனைவி சொல்கிறா, மாட்டை நானே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுக்கு யாராவது ஒருத்தர் மாடு மேய்க்கிற ஆள் இருந்தால் பரவாயில்லன்னு. அந்த நேரம் பார்த்து, அம்மா நாங்கள் மாடு கிட்ட பார்த்துக்கிறதுக்கு நான் வேலைக்கு வரேங்கிற உடனே சேர்த்துக்கிறார். இவர் திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய இப்போ அந்த வீட்டை பார்த்தா தெரியும், அந்த திருமாளிகை அங்கே இருக்குது. கொல்லை பக்கம் மாட்டு கொட்டிலில் படுத்துக்கொண்டு மாடு மேய்த்து கொண்டு திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு காலமைக்கு விட்டு பணிவிடைகள் பண்ணி கொண்டு இருக்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அந்த பிரபந்தங்களை பார்க்கும்போது பேசும்போது அதெல்லாம் கேட்டு ரசிக்கிறார். ஆனால் எப்படி கேட்க முடியும்? என்ன சிஷ்யனா ஏற்றுக்குங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா இவர் வேலைக்காரனாக இருக்கார். அவருடைய சிஷ்யன் ஆகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறார் திருக்கட்சி நம்பிகள். அதான் வைஷ்ணவத்தில் உள்ளது. பெருமாளே நேரடியாக பேசக்கூடிய பாக்கியம் பண்ண திருக்கட்சி நம்பிகள் நான் தகுதி குறைவானவன் நினைக்கிறார். சிஷ்யன் ஆகிறதுக்கு தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறார். அதே மாதிரி ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட நீங்கள் எனக்கு ஆச்சாரியனாக இருக்கணும் பார், ஐயோ எனக்கு அந்த தகுதியே கிடையாதுன்னு பார், நீங்கள் ஆளவந்தார்கிட்ட போய் சேருங்கன்னு சொல்லி ஆளவந்தாரை கையை காட்டி விடுவார். ஆனால் திருக்கட்சி நம்பிகளாம் மானசீகமாக ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டவர் ராமானுஜர். பின்னால் வரும் அது. இப்போ இவர் மாடு மேய்த்து கொண்டு இந்த காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் மழை கொட்டுன்னு கொட்டுறது. இவர் கேட்டார், அந்த மாடு மேய்க்கிறவன் எங்கே காணமேன்னு தன்னுடைய பாரியாள்கிட்ட மனைவிட்ட கேட்குறார். தெரியலையே, மாட்டுக்கொட்டையில் தான் இருப்பார் அப்படின்னு. உடனே மாட்டுக்கொட்டையில் போய் இருட்டில் விளக்க ஏற்றி கொண்டு போய் பார்த்தா அந்த மாட்டு மேலே ஏற்கனவே மாட்டுக்கொட்டை ஒழுகிறது, மாட்டு மேலே ஒழுகக்கூடாதுன்னு சொல்லி இவர் மாட்டு மேலே படுத்து கொண்டு இருக்கார் போர்வை மாதிரி. உடனே எழுப்பி, எந்திரா, என்ன வேலை பார்க்குற, ஏன் மாட்டு மேலே படுத்து கொண்டிருக்கேன்னு. இப்போ சொன்னார், சுவாமி மழை கொட்டுறது, இந்த இடத்துல ஒழுகிறது, இந்த மாட்டு மேலே தண்ணீர் விழுதுன்னா மாட்டுக்கு சீதமாயிடும், மாட்டுக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும். அப்போ அதை சாப்பிடக்கூடிய அதனுடைய பாலை சாப்பிட தங்களுக்கு தேவரி இருக்கும், உடல் நோய் வந்துடும். அதனால தான் நான் அது மேலே தண்ணி விழாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே படுத்துட்டுருக்கேன். தூக்கி கட்டி பிடிச்சிட்டார். கொண்டு தன்னுடைய மனைவியை கூட்டி சொல்றார், பாத்தியா இந்த மாடு மேய்க்கக்கூடிய இந்த இவனுக்கு என் மேலே இருக்கிற அபிமானத்தை பாத்தியா, முதல்ல இந்த பயலை உள்ளே கூட்டி கொண்டு போய் துணியை கொடுத்து தலையை தோட்டிக்க சொல்லுனார். இந்த பயலேன்னு சொல்லி உரிமையாக சொன்ன உடனே திருக்கோஷ்டி நம்பிகள் காலில் விழுந்தார். சுவாமி, அடியேனே உங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இவ்வளவு என்ன உரிமையாக என்ன கட்டி பிடித்து, என்ன ஒரு பிராமணர் திருக்கோஷ்டி நம்பிகள் என்னையும் ஆலிங்கனம் பண்ணி இந்த ஃபைலை பாருன்னு ஃபைலேன்னு சொல்லி என்ன உரிமையாக உங்களோட சேர்த்துட்டீங்களே, என்ன உங்கள் சிஷ்யர் குலாத்தில் என்ன நீங்கள் சேர்த்துட்டீங்களான்னு கேட்டார்.
ஒன்று இதில் என்னப்பா சந்தேகம்? பெருமாளுக்கு உண்டான காரியம் அந்த கிருஷ்ணன் எப்படி மாடுகளை பராமரித்தானோ அதே மாதிரி நீ மாடுகளை பார்க்கக்கூடிய நீயும் ஒரு உயர்ந்த குணம் உள்ளவன் தான் அப்படின்னு உடனே இப்போ சொல்கிறார். சுவாமிகள் என்னை மன்னிக்கணும், நான் தான் திருக்கட்சி நம்பிகள்னு சொன்னார். நான் தான் திருக்கட்சி நம்பிகள்னு சொன்ன உடனே திருக்கோஷ்டி நம்பிகள் அவர் காலில் விழுந்தார். என்ன அபச்சாரம்! பெருமாளுடைய கடைக்கண் பார்வை கிடைக்காதான்னு நாங்கள்லாம் தவித்து கொண்டு இருக்கும்போது பெருமாள் அர்ச்சா நிலையிலேருந்து இறங்கி வந்து உங்களோட மணிக்கணக்கில் நேரடியாக பேசக்கூடிய பாக்கியம் பெற்ற திருக்கட்சி நம்பிகளையா நான் இவ்வளோ நாளாக வேலை வாங்கிட்டு இருந்தேன். இவர் அவர் காலில் விழுந்தாராம். இல்லை சுவாமி, பெருமாளுடைய நியமனம் யாராவது ஒரு ஆச்சாரியனுடைய துணை இல்லாமல் நான் வந்து எனக்கு வைகுந்தம் கிடைக்காது, சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொல்லி பெருமாளுடைய நியமனம். அதனால் ஆச்சாரியனை தேடி உங்களை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ள வந்தேன்னார். இல்லை, எனக்கும் மேலே ஆச்சாரியன் இருக்காருன்னு சொல்லி ஆளவந்தார்கிட்ட போய் சேர்க்கிறார். அப்போ ஆளவந்தாரிடம் திருக்கட்சி நம்பிகள் சிஷ்யராகிறார் என்பதை கூறி அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பிகள் பின்னால் வரும் உடையவருடைய இது நான் இப்போ ஏன் இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சிறப்பு உள்ளவர்கள். அது ராமானுஜரோடு சேரும்போது எப்படி பாயசத்தில் பல வகையான பதார்த்தங்கள் சேர்ந்து தனித்தனியாக ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கும் சிறப்பு இருந்தால் கூட அந்த பாயசத்தில் எல்லாம் ஒன்றாக கலந்து சேர்க்கும்போது ஒரு தனி ருசி ஆகுமா இல்லையா? அதே மாதிரி தனித்தனியாக சிறப்பாக உள்ள பல ஆச்சாரியர்கள், இன்னும் சொல்ல போனால் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பல பேர் ராமானுஜர்கிட்ட சிஷ்யர் ஆயிடுவாங்க. ராமானுஜருடைய ஆச்சாரியார்கள் பின்னால் ராமானுஜருக்கு சிஷ்யர் ஆயிடுவார். அந்த அளவுக்கு காரே கருணை ராமானுஜானர், தன்னுடைய கருணையினால் எல்லாரையும் ஜெயிச்சவர். அவருடைய விருத்தாந்தத்தை அடுத்த வாரம் பார்ப்போம் என்று கூறி, ஏன்னா குரு பரம்பரை கதையை பொறுத்தவரை பல தனித்தனி சம்பவங்களுடைய கோர்வை ராமாயணம் மாதிரியோ மகாபாரதம் மாதிரியோ தொடர்ந்து வராது. ஏன்னு கேட்டால் நம்மை போன்ற மனுஷ சரீரத்தோடு வந்து ஆச்சாரியனாக உயர்ந்து நமக்கு வழிகாட்டினவர்கள் இவர்கள்லாம். ஆழ்வார்களை விட ஆச்சாரியார்கள் உயர்வானவர்கள். ஏன்னு கேட்டால் ஆழ்வார்கள் வந்து தான் அனுபவித்து விட்டு அதை பாடலாக பாடிட்டு போயிட்டார். அவர்கள் அனுபவித்தார்கள், நமக்கு இதுன்னு சொல்லி கொடுக்கல, பின்னால் அது போயிடுத்து. அதை தோண்டி எடுத்து நாதமுனிகள் கொடுத்து அதனால தான் குரு பரம்பரை வைபவம்னு பேர். குரு பரம்பரையாக நமக்கு அதை எடுத்து கொண்டு வந்து அதை நம்மிடம் சேர்த்தவர்கள் ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய புருஷர்கள். அதில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமானுஜர் இந்த அரிய பொக்கிஷம் வழக்கொழிஞ்சு போயிடக்கூடாது, ஏற்கனவே நாதமுனிகள் சிரமப்பட்டு இதை வாங்கின விஷயங்கள், இதை ஒவ்வொரு வீட்டிலும் இந்த பிரபந்தங்கள் ஒலிக்க வேண்டும். இந்த பிரபந்தங்கள் ஒலிக்கக்கூடிய இடமெல்லாம் வைகுந்தம். ஒவ்வொன்றும் எந்த வீட்டில் சாலிகிராமம் வைத்து பிரபந்தங்களை சொல்கிறார்களோ அந்த வீடெல்லாம் ஒரு திவ்ய தேசம். திவ்ய தேசம்ங்கிறது ஆழ்வார்களால் அனுபவிக்கப்பட்டு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள்லாம் திவ்ய தேசம்னு பேர். ஆனால் நம்ம திவ்ய தேசத்துக்கே போக வேண்டாம். நம்ம வீட்டில் அதில் இன்னும் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 12 சாலி கிராமங்கள் எந்த வீட்டிலே இருந்து கொண்டு 12 சாலி கிராமங்களை வைத்து யார் பூஜை செய்கிறார்களோ அந்த வீடு ஒரு திவ்ய தேசம். ரொம்ப பெருமையோடு சொல்லிக்குவேன், என்கிட்ட 14-15 சாலி கிராமம் வைத்து நான் தினசரி பூஜை பண்ணுறேன். அதில் பாசுரங்கள் சொல்லி நம்ம பெருமாளுக்கு பூஜை பண்ணும்போது பெருமாளை நம்ம கட்டளை இட முடியும். பெருமாளை உட்காருனா உட்காருவார் பெருமாள். ஏன்னா நம்ம சொல்கிறது பாசுரத்தை வைத்து சொல்கிறோம். இந்த பாசுரங்களுக்கு ஒரு பவர். அதில் இன்னும் வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் போய் பார்த்தோன்னா பிரபந்தத்தை சொல்லி கொண்டு முன்னால் போவார்.
பிரபந்தத்துக்கு பின்னால் பெருமாள் போவார், வேதம் பெருமாளுக்கு பின்னால் போகும். ஏனென்றால் ஆழ்வார்கள் பெருமாளை கட்டுப்படுத்தியவர்கள். கண்ணினும் சிறு தாப்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னார். பெருமாளை பிரபந்தம்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம். பிரேனா விசேஷம், பந்தம்னா உறவு, விசேஷமான உறவு. பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள உறவு விசேஷமான உறவு. இதெல்லாம் நம்ம இந்த உறவு, நம்ம கொண்டாடுற உறவுலாம் விசேஷம் இல்லாத உறவு, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எதிர்பார்த்து செய்கிறது. பெருமாளுக்கும் நமக்கும் எந்த வகையான எதிர்பார்ப்பு இல்லாத உறவு. பெருமாள்கிட்ட நாமளும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, பெருமாளும் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்கல. பெருமாள் ஏதாவது சொல்கிறாரா, நீ ஏன் எனக்கு பூஜை பண்ணல, அவர் ஒருமே எதிர்பார்க்கல. நாமளும் பெருமாள்கிட்ட அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு அர்த்தம். இன்னொன்று பிரபந்தம்னா பந்தம்னா கட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதான் அழகாக கண்ணதான் சொல்லுவான், பந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்ட, சொந்தம் ஒரு கை விலங்கு நான் போட்டது, பந்தம் ஒரு கால் விலங்கு நான் சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. இந்த சொந்த பந்தம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நம்ம சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சொந்தம்னா யாருன்னு கேட்டால் நம்முடைய தாய் தகப்பன் வழியில் உள்ளவர்கள்லாம் சொந்தம், நமக்கு சொந்தக்காரங்க. பந்துக்கள்னா யார் தெரியுமா, நம்முடைய மனைவி வழியில் உள்ளவர்கள்லாம் பந்துக்கள். அதனால சொந்த பந்தங்கள்லாம் கூட்டுக்கணுங்கிறோம். சொந்தம்ங்கிறது நமக்கு பகவான் கொடுத்தது, இதான்ப்பா இதெல்லாம் நீ சொந்தம் உனக்கு வச்சுக்கோ. பந்தம்ங்கிறது நாமளாக ஏற்படுத்தினது. எனக்கு வேலை பார்க்குற பொண்ணு வேணும், டிகிரி படித்த பொண்ணு வேணும், எனக்கு இந்த இந்த இடத்துல எனக்கு பொண்ணு எடுக்கணும், இந்த சம்பந்தம் வேணும், நம்மளாக சம்பந்தப்படுத்தி தேடி போய்க்கிறோம். அதுதான் கண்ணதாசன் அழகாக இந்த ரெண்டு வார்த்தைக்கு விளக்கம் சொன்னான். சொந்தம் ஒரு கை விலங்கு நீ போட்டது, பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. நானாக போட்டுட்டேன் மனைவி நவிலாம். பிரபந்தம்னா கட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, விசேஷமான கட்டு. பகவானுக்கும் நமக்கும் உள்ள கட்டு விசேஷமான கட்டு. இப்போ இங்கே நாம் இங்கே கட்டு போடுறோமே, மற்ற கட்டெல்லாம் இதெல்லாம் அவுந்துடும். அந்த கட்டு அவரவே, அதுதான் நாச்சியார் சொன்னார், எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றணும். அப்படிப்பட்ட ஆச்சாரியார்கள் நமக்கு சொத்தாக கொடுத்துட்டு போயிருக்காங்க பிரபந்தங்களை. ஆழ்வார்களை விட ஆச்சாரியார் வசத்தி. ஏன்னு கேட்டால் ஆழ்வார்கள் தான் அனுபவித்தார்கள் பெருமாளை, தான் பெருமாளை பார்த்து அனுபவித்து பாடினார். ஆனால் அந்த சொத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்து, நமக்கு இந்த இருக்கு இதுதான் சொத்து அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சொத்தை கொடுத்து நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தினார் ஆச்சாரியர். அதனால் அழகாக சொல்லும்போது சொல்லுவார், சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழன் என்று நம்பி தாமோதரா சதுரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன். பெரியாழ்வார் சொல்வார், என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி. வைஷ்ணவன் என்ன பண்ணணும்னா நம்முடைய உடமையில பூரா பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை எடுத்துக்கணுமா. அதனால தான் வாசலில் பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை வைக்கிறது, ஆற்றுல இருக்கிற பாத்திரத்தில் கூட சங்கு சக்கரம். இதெல்லாம் என்னன்னு கேட்டால், நான் அனுபவிக்கக்கூடிய பொருள் அத்தனையும் உனக்கு சொந்தம், நான் இரவலாகத்தான் இதை வச்சுட்டு இருக்கேன். அதான் கண்ணதாசன் அழகாக சொன்னான், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தரும். எல்லாம் நமக்கு இரவலாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த ஆத்மா, உடம்பு, மனைவி, சுற்றார், பற்றம், சொந்தம், பந்தம், சொத்து, பேங்க் டெபாசிட் அவ்வளோ இரவல் தான், அனுபவ பாத்தியம் தான் நமக்கு. நமக்கு இதுக்கு சொந்தக்காரன் கிடையாது, சொந்தக்காரன் அவன் தான். அதனால இதை உணர்த்தினது யாருன்னு கேட்டால் ஆச்சாரியார்கள் நம்மை பெருமாளோட சம்பந்தப்படுத்தி பெருமாளுக்கும் நமக்கும் பாலமாக இருந்து நம்முடைய குற்றங்களை பெருமாள்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களாம். தெரியாமல் பண்ணிட்டான், என்னுடைய சிஷ்யன் என்னுடைய இதில் வந்துட்டான், எத்தனையோ தவறு பண்ணியிருக்கான், நீங்கள் மன்னிச்சு அவனை ஏற்றுக்கணும்னு சொல்லி பெருமாள்கிட்ட சிபாரிசு பண்ணுறாங்களாம். அதனால தான் அவளுக்கு நியமங்கள் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ஆச்சாரியாருடைய பரம்பரையினுடைய கதையை சிஷ்யர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் ஆச்சாரியார்கள், ஆச்சாரிய லட்சணம் என்ன, சிஷ்ய லட்சணம் என்ன, ரெண்டையும் இனிமேல் தான் பார்க்க போவோம். அது ராமானுஜர் காலத்தில் ரொம்ப பார்ப்போம். சிஷ்ய லட்சணம்ங்கிறது என்ன, சிஷ்யன் எப்படி இருக்கணும், ஆச்சாரியன்ட்ட எப்படி அபிமானத்தோடு இருக்கணும், எப்படி பக்தி செலுத்தணும், எந்த அளவுக்கு இருக்கணும்,
அதே மாதிரி ஆச்சாரியன் சிஷ்யன்ட்ட எப்படி நடந்துக்கணும், இது ரெண்டையும் காட்டி கொடுத்தவர்கள் நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள். அவருடைய கதையை தான் குரு பரம்பரை வைபவம்னு பார்க்குறோம். அடுத்த வாரத்திலிருந்து உடையவர் பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து விந்தவன் பல்கலையோ தாமண்ணு வந்த சரணாரவிந்தம் ராமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு. அப்படிப்பட்ட உடையவருடைய பிரபாவம் அடுத்த வாரம் முதல் தொடங்குகிறது. தயவுசெய்து அது அடியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன்னா கூட 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனால் கூட ராமானுஜருடைய புகழ பேச முடியாது. ஏன்னா அவரே ஆதிசேஷனுடைய அவதாரம் தான். அப்படிப்பட்ட அவருடைய புகழை அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை மிக சுலபமாக, ஏன்னா பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் எத்தனையோ பேர் அழகாக பேசியிருக்காங்க, நாம் அதெல்லாம் கேட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு மழலை நடையில், ஒரு சாதாரண நடையில் நமக்குள்ள ஒரு, இது சொற்பொழிவுன்னு சொல்லக்கூடாது, நமக்குள்ள ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. இது அடுத்த வாரம் முதல் கூடிய மட்டும் தவறாமல், ஏன்னா ராமானுஜான்னு சொன்னாவே நமக்கு புண்ணியம். இந்த ராமானுஜருடைய விருதாந்தத்தை அடுத்த வாரத்திலிருந்து பார்ப்போம்னு கூறி, அடுத்த வாரம் முதல் அனைவரும் எம்பெருமானாருடைய திருவடிகளினுடைய வைபவத்தை அனுபவிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அருளாதே இறைவான் இதாராய் பரையேலோ ரம்பாவாய். எற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.